இல்லைங்க, எல்லாத்துக்குமே ஒரு நினைப்பு வேணுங்க. நாட்டுக்கு மன்னராகணும் கூட தான் நம்ம நினைக்கலாம். சரிங்க, நடக்கணும்ல. ஏங்க நினைக்கிறது அப்படியும் நடந்திருக்குல்ல. எப்படி மன்னனாகணும் கூட நினைச்சதுனால நடந்ததா விஷயம் இருக்குல்ல. அதுக்காக இப்ப நீங்க எங்க நாட்டுல நம்பிராஜனுக்கு பதிலா நீங்க தலைவர் ஆகணும்னு வந்திருக்கீங்க. இல்லைங்க, யதார்த்தமா எல்லா விஷயத்தையும் சொல்றேன். அப்ப எங்க அப்பா பதவியை பறிக்க வந்து ஒரு மனுஷனுக்கு நினைப்பு இருக்கணும், வாழ்க்கையில வந்து ஒரு வீடு கட்டணும்ன்ற நினைப்பு இருக்கணும், ஒரு அந்த மாதிரி ஒரு பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ற நினைப்பு இருக்கணும், ஆக வாழ்க்கையில ஒரு வயலை வாங்கன்ற நினைப்பு இருக்கணும். ஆக நினைப்புன்றது இல்லாதானே நடத்த முடியும். அது சரிக்கா. ஆனா மானத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? மான பார்த்து மான பிடிக்கின்ற நினைப்பு எனக்கு. எனக்கு பார்த்தத பூரா பிடிக்கணும்னா அது எப்படி? பார்த்தத பூரா பிடிக்கணும் நான் சொல்லலைங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு சொந்தம்? இங்க வந்த மான பார்த்தத பிடிக்கணும் நான் நினைக்கிறேன். மான் இங்க வந்திருக்கின்றீங்க, நான் இல்லைன்றேன். சரி, எப்படி தூரம் துரத்தி வந்தீங்க? ஏங்க 20 காலம். 20 காலம் அப்படின்னா 200 மைல். 200 மைல் நீங்க ஓடி வந்தீங்க. ஆமாங்க. இதுவே பிராடு. ஏன் 200 மைல் தூரம் நீங்க ஓடி வந்தீங்க? அப்படி இல்லைங்க. அப்புறம் அப்படி முடியும். நான் கேக்குறேன், 200 மைல் தூரம் ஓடி வந்து பிடிக்க முடியாத ஒரு மனுஷன் இனிமேல் பிடிக்க போறீங்களா? அப்படி இல்லைங்க, எல்லாத்துக்குமே ஒரு கால நேரம் இருக்கு இல்லையா? அப்புறம் என்ன போயிட்டு அந்த கால நேரம் பார்த்துவாங்க. கால நேரம் வந்துருச்சு. அதனால உங்கட பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்ட பேசினா அவன் உங்கட பேசினா தானே பிடிக்க முடியும். ஒழுங்காவது வேற கிட்டாவது பிடிச்சு தொலைச்சிருக்கலாம். ஏன்ட வந்து மாட்டி இருக்கீங்க பாருங்க நீங்க. அதெல்லாம் அப்படிலாம் இல்லைங்க. அப்புறம் எப்படி பிடிச்சிருவேன், கொஞ்ச நேரம் பிடிச்சிருவேன். எங்கிட்டு? ஆமா, எங்கிட்டு கொடுக்குறது? இல்ல பிடிச்சிருவேன்னு சொல்ல வரேன். நீங்க பிடிக்கணும் வேற எங்கேயாவது போய் பிடிங்க. ஏங்க ஏன் எங்க ஊர்ல ஒரு கண்ணு குட்டி இல்லையா, ஒரு ஆட்டு குட்டி இல்லையா, ஒரு கழுத குட்டி இல்லையா, போய் பிடிங்க. ஏன்னா எந்த நேரத்துல எதாச்சும் ஒரு கணக்கு இருக்குங்க. அதெல்லாம் இருக்கு. ஏன்னா நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, பந்திக்கு முந்து படைக்கு முந்துனுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாப்பிடறதுக்கு ஓடி போய் உட்காந்துக்க, சண்டை வந்தா ஓடி போயிருன்னு அர்த்தம். அப்படி இல்ல, பந்திக்கு முந்தும். வலது கையே சாப்பிடும் போது பந்தியில உட்காந்து உணவு அருந்தும் போது முந்தும், படைக்கு பிந்தும். அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, வில்லு எய்வாங்க, ஈட்டி ஏவுவாங்க. அப்ப இதெல்லாம் ஈட்டி எல்லாம் எரியும் போது என்ன ஆகும், இந்த கை வலது கை இப்படி பின்னாடி போய் தான் அந்த வேலை செய்யும். அதனாலதான் பந்திக்கு முந்து படைக்கு பிந்தும். அதை இப்படின்னு சொல்லி வச்சாங்க. சொல்லுங்க. ஏன்னா பந்திக்கு முந்தி படைக்கு பிந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பந்திக்கு முன் தீ, அத தீ பத்த வச்சாதே சமையலே காய்ச்ச முடியும். அதனால பந்திக்கு முன் தீ படைக்கு பின் தீ அப்படின்னா ஒரு போர்க்களத்துல ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா எரிக்க முடியல, அப்பவும் தீ தேவைப்படுது இல்லையா? 1000 பேரை கொண்டவன் அரை வைத்தியம், அப்ப 2000 பேரை கொண்ட முழு வைத்தியனா? அப்படி அர்த்தம் இல்லையா? ஏன்னா 1000 பேரை கொண்டவன் அரை வைத்தியம் இல்ல, 1000 பேர்களை கொண்டவன் அரை வைத்தியம். இப்பதான மாத்திரை ஊசி எல்லாம் போடுறான். அந்த காலத்துல உரம் மூலிகைகளை இதைத்தானே பயன்படுத்தினா. அப்ப மருத்துவமா பயன்படுத்தப்பட்டது மூலிகை வேர்கள் தான். அப்பதான் 1000 பேர்களை கொண்டவன் அரை வைத்தியம். 1000 பேர் வகையை கத்துக்கிட்டாதான் அரை வைத்தியம்.